வணக்கம் 90s எலக்ட்ரிஷியன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, ஒரு எலக்ட்ரிக்கல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடு பார்த்தீங்கன்னா 2 மாடி இருக்குது. அதாவது கீழ் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 பெட்ரூமு, ஒரு ஹாலு, ஒரு கிச்சனு, ஒரு ஸ்டோர் ரூம் இருக்குது. அதே பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் அதே மாதிரி தான் ஒரு பெரிய ஹாலு, ஒரு கிச்சனு, 2 பெட்ரூமு, மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது. அதெல்லாம் 2லேயுமே ஏசி ஓட்டுறாங்க, கீழேயும் ஏசி ஓட்டுறாங்க. ஆனால் ஒரே ஒரு 3 பேஸ் சர்வீஸ் வச்சு தான் 2 ரூமுக்கும் காமனாகவே லைன் எடுத்திருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா, டிபி பார்த்து 3 பேஸ் வைக்காமல் சிங்கிள் பேஸ் தான் வச்சுருந்தாங்க. போய் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா 32 ஆம்ஸ் 2 போல் தான் போட்டிருந்தாங்க. ஒவ்வொரு சர்க்யூட்டுக்கும் தனித்தனியாக எம்சிபி வச்சுருக்காங்க. ஆனால் ஒயரிங் பண்ணதெல்லாம் கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க. பவர் சர்க்யூட்டுக்கெலாம் 2.5, ஏசிக்கெலாம் 4 ஸ்கொயர் ஒயர் தான் இழுத்துருக்காங்க. ஆனால் கீழேருந்து மெயின் லைன் வரது பார்த்தீங்கன்னா 2.5 தான் மேலே இழுத்து வச்சுருந்தாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா லோடு பார்த்தீங்கன்னா ஏசி போடும்போது பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் ப்ராப்ளம் வருது. அது இல்லாமல் லைட்டு அமிஞ்சு எரியுது. யூபிஎஸும் கீழ் வீட்டு லைனில் தான் மேலே வந்திருக்கு. இவங்க ஆல்ட்ரேஷன் பண்ணுறாங்க. வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ மேல் வீட்டுக்கு தனியாக ஒரு சர்வீஸ் வாங்குறாங்க, கீழ் வீட்டுக்கு தனி சர்வீஸு. ஒரு கீழே ஒரு 3 பேஸ், மேலே ஒரு 3 பேஸ். அதனால் 3 பேஸ் சர்வீஸ் சிங்கிள் பேஸ் டிபி பாக்ஸ் எடுத்துகிட்டு 3 பேஸ் டிபி பாக்ஸை வச்சுட்டு கீழேருந்து மெயின் லைனை உங்களுக்கு சர்வீஸ் அடிச்சுட்டு வந்து மேலே லைன் கொடுத்து ஒர்க் ஃபினிஷிங் பண்ணுறது தான் நமக்கு ஒர்க் சொல்லியிருந்தாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேஸ் டிபி பாக்ஸ் எடுத்துகிட்டு 3 பேஸ் 18 மாடல் வந்து டிபி பாக்ஸ் வச்சு பழைய லைன் எல்லாமே ஜாயிண்ட் அடித்து கீழேருந்து மெயின் லைனை கொண்டு வந்து மேலே ஜாயிண்ட் அடித்து லைனை பக்காவாக கொடுத்து ஜாயின் பண்ணி விட்டு இந்த ஒர்க் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது தவறு பண்ணியிருந்தாலும்